வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கடைசி நேர மாற்றம் எப்படி வேணால் இருக்கும். அதாவது ஐபிஎல் எல்லாம் பார்த்துருப்போம், கடைசியில் ஒரு 4 பால் இருக்கும், 2 ரன் வேணும். சம்டைம்ஸ் 4 பாலுமே கண்டெயின் பண்ணி தோப்பாங்க. சம்டைம்ஸ் 4 பாலுக்கு 30 ரன் வேணாலும் கூட அடித்து ஜெயிப்பாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் டிவிகே ஜெயிச்சும் கூட ஒரு இழுபறியாக தான் போயிட்டுருக்கு. அதாவது தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. மெயினாக என்னென்னா இப்போ ஏடிஎம்கே ஒரு மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ் கையில் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிகேக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 108 சீட்டுகள் இருக்கும்போது குறைஞ்சது ஒரு 120 சீட்டுன்னு ஃபுல்ஃபில் பண்ணாதான் 1-2 போனாலும் கூட மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியும். சரி, இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு சொல்கிறது, ஆரம்பத்துலேருந்தே இவங்க டிஎம்கே சப்போர்ட்டர், அதனால் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போ காங்கிரஸ் என்னன்னா என்ன சொல்கிறது, காங்கிரஸ் வந்தாலுமே சரி, காங்கிரஸ் வரது பிரச்சனை இல்லை. பட் அவங்க ஒரு விஷயத்தை தெளிவாக முன்னிலைப்படுத்திட்டு வராங்க. அதாவது பிஜேபியோட எந்த ஒரு ப்ராக்சிஸ் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போனா பார்த்தீங்கன்னா பாமக பிஜேபியோட ஒரு ப்ராக்சி தான். ஸோ அவங்க உள்ள வந்தால் என்ன ஆகும், அதுவும் ஒரு கேள்வி இருக்கு. அப்போது பாமகவும் காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா ஒரே 2 பேர் ஒரே இடத்துல போகிறது அப்படிங்கிறது ஒரு நடக்காத காரியமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற மதம் பற்றியே பேசுகிற இந்த 2மே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்க முடியாது. அப்போது ரெண்டாவது, நீங்கள் காங்கிரஸ் கிட்ட போய் நீங்கள் சப்போர்ட் தரும்போது டிஎம்கே அலையன்ஸ்குள்ளே இருந்த காங்கிரஸ் எப்படி தெரியுமா பார்ப்பாங்க, டிஎம்கே ஓட் போட்டு தான் காங்கிரஸ்காரங்க வந்தாங்க. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் டிஎம்கே தான் கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய டிவிக்கே நீங்கள் எதுக்கு காங்கிரஸை அலையன்ஸாக சேர்க்குறீங்க, அப்போ நீங்கள் டிஎம்கே கிட்ட பெக் பண்ணி தான் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு ஒரு பலதரப்பட்ட ஆட்கள் பேசுவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிவிகே தனி பெரும்பான்மையாக அட்லீஸ்ட் அதாவது 108 இருக்கட்டும், ஒரு 43% ஓட்டு வாங்கிதாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா கில்லி மாதிரி போய் ஆட்சி அமைக்கலாம். 118 தேவைங்கிற அவசியமே கிடையாது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆந்திராவில் என்டிஆர் இப்படி தான் அமைச்சார். பிகாஸ் என்னன்னா தொகுதி கம்மியாக தான் ஜெயிச்சாரு, ஓட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி. சரி, இப்போ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்த விழுப்புரத்துலேயே அவர் வெற்றி பெறலாங்கிறது ஒரு விஷயம். விக்கிரவாண்டி நிறைய தொகுதியில் என்ன சொல்லுது, கன்னியாகுமரி, ஏகப்பட்ட இடத்துல என்னன்னா விஜய்க்கு வெற்றி கிடைக்கல. ஸோ டிவிகே உடைய ஸ்டார்டம் அங்கெல்லாம் இன்னும் பெருசாக வச்சுருந்தாங்கன்னா 108 என்ன அழகாக 180 கூட அவங்க எடுத்துருக்கலாம். அந்த அளவுக்கு தொகுதி வாரியாக போயிருந்தோம்னா இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ என்னன்னா இந்த இழுபறி போகுது பார்த்தீங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா டிவிகே ப்ளஸ் விசிகே ப்ளஸ் பாமக ப்ளஸ் காங்கிரஸ், இவங்களெல்லாம் வச்சு ஒரு கூட்டணி அமைக்கலாம். பட் இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது. அது டிவிகேக்கு தான் பின்னாடி ஒரு பேர்டனாக அமையும். ரைட்டு. அப்படியே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் முஸ்லீம் லீக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. சிபிஎம் உள்ள கொண்டு பாமகவை உள்ள கொண்டு திருப்பி காங்கிரஸ், இப்படி வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை அமைக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட்டில் வரும்போது இவங்களை நம்ப முடியாது. திடீர்னு 4 பேர் அத்துட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ என்னன்னா குறைஞ்சது ஒரு 125 130 சீட்டோட வச்சுக்கிட்டு போனோம்னா ஒரு மெஜாரிட்டி இருக்கும், ஒரு பலம் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, சாலிடாக ஆட்சி அமைக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னா கரெக்டாக கொண்டு போயிடலாம். ஸோ இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். ஸோ மேற்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ்தலத்தில் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஏடிஎம்கேடைய கூட்டணி ஏடிஎம்கே அப்படிங்கிறத விட அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏஸை நீங்கள் பெரும்பாலும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சேஃப் ஜோனில் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ செங்கோட்டையன் சாதாரண ஆள் கிடையாது. விஜய் அவர் கட்சி ஆரம்பித்து உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் எப்போ செங்கோட்டையன் உள்ளே வந்தாரோ அப்போ தான் பல ஸ்ட்ராட்டஜி, பல பிளான், பல எக்ஸிக்யூஷன் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் மாஸ்டர் மைண்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் ஓஜின்னு தான் சொல்லுவேன். செங்கோட்டையன் டெஃபினட்டாக ஏடிஎம்கே சைடு ஆளை தூக்கிட்டு வந்துடுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் சிவி சண்முகம் அண்டு வேலுமணி இவங்கெல்லாம் போயிட்டு இவர்கிட்ட இபிஎஸ் கிட்ட பேசி ஒரு சப்போர்ட் கொடுப்போம் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. பட் என்ன ஆட்சியில் என்ன அதிகாரம், என்ன பங்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப ஷூராக இருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹி வாண்ட் டு பி அ சிஎம்.
அது எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா ஐ எம் ரெடி டு கோ அப்படின்னு இருக்காரு. பட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் தெளிவாக இருக்கிறாரு. வந்தையா இது உனக்கு அவ்வளோதான், ஆஸ் கமிட்டட் பக்காவாக இருக்காரு. ஸோ லைன் செட்டப், இன்னொரு தேர்தலெல்லாம் வந்து வாய்ப்புகள் கிடையாது, இதுலேயே வந்து முடிச்சிடுவாங்க அவ்வளோதான். பட் பெரும்பாலும் ஏடிஎம்கேவோட தான் இது ஒரு கூட்டணியாக அமையுங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா மற்றபடிக்கு யார் நீங்கள் சேர்த்தாலும் பெரிய மெஜாரிட்டி வந்து கிடையாது. ஸோ இவ்வளோ பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இதை பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லும்ல, ஆனால் இதை பண்ணுறது தான் கஷ்டம், ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு கையை செங்கோட்டையனை தவிர வேற யாரும் இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் வில் பி அச்சீவ் திஸ் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். பார்க்கலாம். தேங்க்யூ.